ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஸோ எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா. ஸோ அதில் செலக்ஷன் ரூல். ஸோ செலக்ஷன் ரூல் ஸோ 2 டைப் இருக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் செலக்ஷன் ரூல். ஸோ ஸ்பின் செலக்ஷன் ரூல். ஸோ இதோட கண்டிஷன் வந்து ஸோ சேஞ்ச் இன் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வந்து நமக்கு 0-ஆக இருக்கும். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெபார்ட்ரி செலக்ஷன் ரூல். ஸோ லெபார்ட்ரி செலக்ஷன் ரூல். இதோட கண்டிஷன் வந்து நமக்கு டெல் சேஞ்ச் இன் ஸோ எல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1-ஆக இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பின் செலக்ஷன் ரூல். ஸ்பின் செலக்ஷன் ரூல். ஸோ கண்டிஷன் வந்து ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வந்து நெவர் சேஞ்ச். ஸோ ஸ்பின் ஸோ மல்டிப்ளிசிட்டி ஸோ நெவர் சேஞ்ச். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆஃப்டர் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் ஸோ ஆஃப்டர் ஸோ எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் ஸ்பின் ஸோ நெவர் பி இன்வெர்டட். அப்போ டெல் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0-ஆக தான். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஸோ டைட்டானியம் 3+. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டி எலக்ட்ரான் ஸோ ஒன்று தான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போ இப்போ நம்ம லைட்டாக பாஸ் பண்ணும்போது ஸோ இந்த லைட்டை அப்சார்ப் பண்ணிட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ அப்போ என்ன பண்ணிப்பாங்க ஸோ இங்கே இருக்கு இந்த எலக்ட்ரான். ஸோ இது T2G. ஸோ இது EG. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா T2G. ஸோ இது EG-ல இருக்கு. ஸோ அப்போ நமக்கு ஸ்பின் மல்டிபிளிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ் அப்படிங்கிறது n/2. ஸோ அப்போ n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ அப்போ இங்கே வந்து ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ அப்போ 1/2. அப்போ ஸ்பின் மல்டிபிளிசிட்டி ஃபார்முலா நமக்கு தெரியும். 2 × எஸ்க்கு பாரு நமக்கு என்ன போகணும் 1/2 + 1. ஸோ இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு 2 வருது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ் ஈக்குவல் டு ஸோ n/2. ஸோ n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ 1/2 ஸோ ப்ளஸ் 1. அப்போ இது நமக்கு இது கேன்சல் பண்ணப்போ நமக்கு 2 தான் வருது. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து TD டிரான்சிஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா
ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி பாருங்க. ஸோ ஆஃப்டர் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கு. ஸோ இதுதான் என்ன பண்றோம் அப்படின்னா இதுதான் டிடி டிரான்சிஷன். ஸோ டிடி டிரான்சிஷன் இதுதான் டிடி டிரான்சிஷன். இதுதான் நமக்கு ஸோ ஏன் அப்படின்னா இதுவும் ஒரு டி ஆர்பிட்டால் தான். ஸோ இது ஒன்று டி தான். அப்போ டிடி டிரான்சிஷன் நடக்குது. ஸோ அப்போ வந்து இது வந்து அலவுடு, டிடி டிரான்சிஷன் வந்து அலவுடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Mn2+. ஸோ Mn2+. இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ Mn 6 times. ஸோ 2+. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு D5 சிஸ்டம். D5 சிஸ்டம். ஸோ அப்போ 1 2 3 4 5 ஏன்னா வீக் ஃபில்லிகாண்ட் அப்படிங்கிறதுனால ஸோ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஸோ இப்போ நம்ம லைட் வந்து பாஸ் பண்ணும்போது ஸோ இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அப்போ 1 2 3 4 5. ஸோ அப்போ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணும்போது அப்போ இதில் எஸ்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர் ஆஃப் அன்பர்ட் எலக்ட்ரான் ஸோ 5/2. அப்போ 2s + 1 இந்த ஃபார்முலா நம்ம கொடுக்கும்போது அப்போ 2 × 5/2 + 1. ஸோ நமக்கு என்ன வரும்னு பாருங்க, இது 6 வருது. ஸோ அதே இது ஸோ இந்த காம்பவுண்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸோ இதில் எஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3/2. சரிங்களா? ஸோ அப்போ 2s + 1 ஃபார்முலா. அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம 3/2 சப்ஸ்டிடியூட் பண்ணணும் +1. ஸோ இதுவும் நம்ம கேன்சல் ஆயிரும். ஸோ 4 வருது. அப்போ பாருங்க ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ டிடி டிரான்சிஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நோ டிடி டிரான்சிஷன். ஸோ நோ டிடி டிரான்சிஷன். சரிங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி ஸ்பின் அலவுடாக இருந்ததுன்னா ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வந்து பிஃபோர் எக்ஸைட்டேஷனுக்கும் ஆஃப்டர் எக்ஸைட்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சேமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்ததுன்னா அது வந்து நாட் ஏ டிடி டிரான்சிஷன். சேமாக வந்தது அப்படின்னா அது டிடி டிரான்சிஷன். சேமாக வரலைன்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நோ டிடி டிரான்சிஷன். ஸோ குரோமியம் 2+ இருக்குல்ல, ஸோ சில எக்ஸாம்பிளுக்கு மட்டும் போடுறேன், அடுத்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது. ஸோ குரோமியம் 2+. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3d4. ஸோ இப்போ நமக்கு ஸோ 1 2 3 4. ஸோ இப்போ நமக்கு ஸோ லைட்டை பாஸ் பண்ணும்போது ஸோ இது இங்கே எக்ஸைட்டேஷன் ஆகுது அப்படின்னா ஸோ அப்புறம் ஆஃப்டர் எக்ஸைட்டேஷனுக்கு அப்புறம்
ஸோ ஆஃப்டர் டிரான்சிஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான், சரி. ஸோ இது வந்து ஸோ இங்கே தான் நமக்கு எம்டி இருக்குல்ல. ஸோ இங்கே தான் நமக்கு டிரான்சிஷன் நடக்கும். அப்போ நம்ம இங்கே போகுது. அப்போ நமக்கு பிஃபோர் டிரான்சிஷன் ஸோ நமக்கு எஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4/2. ஸோ அப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ண அப்படின்னா 2 வருது. ஸோ எஸோட வேல்யூ 2. அப்போ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வந்து 2s + 1. அப்போ எஸ்ஸுக்கு போய் நம்ம என்ன கொடுக்கலாம், 2 + 1. ஸோ நமக்கு 5 வருது. அப்போ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 வருது. ஸ்பின் ஸோ மல்டிப்ளிசிட்டி நமக்கு 5 வருது. ஸோ ஆஃப்டர் எக்ஸைட்டேஷனுக்கு அப்புறம் ஸோ எஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அன்போர்ட் எலக்ட்ரான் பை 2. ஸோ நமக்கு ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் 2 வருது. இப்போ எஸோட வேல்யூ 2, 2s + 1. இப்போ 2 × 2 + 1. ஸோ எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஸோ 5 தான் வருது ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. சரிங்க. ஸோ பிஃபோர் எக்ஸைட்டேஷனும் ஆஃப்டர் எக்ஸைட்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வந்து சேமாக தான் வருது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டிடி டிரான்சிஷன் இருக்கு. ஸோ பிஃபோர் எக்ஸைட்டேஷன் ஆஃப்டர் எக்ஸைட்டேஷனுக்கு அப்புறம் ஸோ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி சேமாக வர்றதுனால ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது டிடி டிரான்சிஷன். ஸோ நெக்ஸ்ட் ஸோ ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 ப்ளஸ் ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஃப்இ ஸோ F6 ஸோ -2. ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து வெனேடியம் ஸோ வாட்டர் ஸோ +2. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் அலவுடா. ஸோ 3D டிரான்சிஷன் இருக்கு அப்படின்னு வரும். ஸோ 3D டிரான்சிஷன் இல்லை அப்படின்னா அது வந்து கலர்லெஸ். சரிங்களா. 3D டிரான்சிஷன் நடந்தது அப்படின்னா அது வந்து கலர்டு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிக்கல் +2. ஸோ இப்போ நான் எழுதுகிற எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது 2+. இது வந்து +2. காப்பர் +2. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு குழு கொடுத்துறேன். ஸோ நீங்கள் ஆன்சர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஸோ இது வந்து கலர். சரிங்களா. ஸோ இதில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து 3D டிரான்சிஷன் சொல்லலாம். ஸோ ஆப்ஷனில் உங்களுக்கு வேற எப்படி இருக்குன்னா சார் ஸ்பின் அலௌடு டிரான்சிஷன். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை என்ன சொல்லணும்னா கலர்டு காம்ப்ளெக்ஸ்.
ஸோ ஸ்பின் இது ஸ்பின் ஸோ allowed transition. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிக் மார்க் கொடுத்து இது எல்லாமே கலர்டு காம்ப்ளெக்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ மேலே இருக்கிற வந்து பாருங்கள் எது வந்து டிடி டிரான்சன் ஸ்பின் அலோடு டிரான்சன் இதை ஒர்க் அவுட் பண்ணி கீழே ஸோ அது டிடி டிரான்சன் அலோடு டிரான்சன் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லெபார்டி செலக்ஷன் ரூல். லெபார்டி செலக்ஷன் ரூல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெபார்டி செலக்ஷன் ரூல். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ லெபார்டி செலக்ஷன் ரூல். சரிங்களா? ஸோ இப்போ லெபார்டி செலக்ஷன் ரூல் அப்படின்னா இதுக்கு வந்து கண்டிஷன் வந்து செலக்ஷன் ரூல் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ சேஞ்ச் இன் எல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் -1 அப்படி இருந்தது அப்படின்னா ஸோ இது வந்து அலௌடு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் -2 ஸோ அல்லது ப்ளஸ் ஆர் -3 ஸோ ப்ளஸ் ஆர் -4 ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபார்பிடன். ஸோ ஃபார்பிடன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரிட்டி. ஸோ பேரிட்டி ரூல்னு ஒன்று இருக்கு இல்லையா? பேரிட்டி இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜெரைடு ஸோ அன்ஜெரைடு. ஸோ அப்போ இந்த ரூலை பொறுத்த வரைக்கும் ஜெரைடு டு ஸோ அன்ஜெரைடு இருந்ததுன்னா ஸோ இது வந்து அலௌடு. அன்ஜெரைடு டு ஜெரைடு இருந்ததுன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அலௌடு ட்ரான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்பிடன். ஃபார்பிடன் அப்படிங்கிறது ஜெரைடு டு ஜெரைடும் ஸோ அன்ஜெரைடு டு அன்ஜெரைடு இந்த மாதிரி இருந்ததுன்னா ஸோ நாட் அலௌடு. ஸோ நாட் அலௌடு. ஸோ ஃபார்பிடன். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் அலௌடு அல்லது ஃபார்பிடன் சொல்லுவோம். ஸோ நமக்கு தெரியும் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன். ஸோ எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் ஸோ எஸ் டு பி அல்லது பி டு டி
நெக்ஸ்ட் டி டு எஃப். இந்த மாதிரி டிரான்சிஷன் இருக்கு அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியல. ஸோ அப்போ இது நம்ம ஸ்கூல்லயே படிச்சிருப்போம். ஸோ எஸ் அப்படிங்கிறது ஜெரைடு, பி அப்படிங்கிறது ஸோ அன்ஜெரைடு. ஸோ அந்த ஜெரைடு இதெல்லாம் சிமெட்ரியை வச்சு சொல்லுவாங்க. டி ஆர்பிட்டால் அப்படின்றது ஜெரைடு, எஃப் ஆர்பிட்டால் அப்படிங்கிறது அன்ஜெரைடு. சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருந்தது அப்படின்னா அது வந்து ஜெரைடு, சென்டர் ஆஃப் சிமெட்ரி இல்லை அப்படின்னா அது அன்ஜெரைடு. ஸோ அதை வந்து இந்த ஜெரைடு அன்ஜெரைடு சொல்லுவாங்க. இப்போ எஸ் ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுனால அது ஜெரைடு. சரிங்களா? அப்போ நமக்கு ஸோ இதில் ஸோ எதுலாம் அலவுடு நம்ம சொல்லிடுவோம். ஸோ அப்போ எஸ் அப்படிங்கிறது எஸ்ல இருந்து பி போகுது. ஸோ எஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ எல் அப்படிங்கிறது எஸ் பி டிஎஃப். சரி, இந்த டேர்ம் தெரியல. ஸோ அப்போ ஸோ இது வந்து டேர்ம். ஸோ அப்போ எல் வேல்யூ நமக்கு தெரியும். எஸ் வந்து 0, பி வந்து 1, டி வந்து 2, எஃப் வந்து 3. அப்போ இந்த ரூல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து நமக்கு எஸ்க்கு வந்து பார்த்தீங்க இது 0, பி ஆர்பிட்டால் இது 1. அப்போ சேஞ்ச் இன் ஸ்பின் மல்டிபிளிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெல் எல் ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ல் வந்துடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இதில் வந்து பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1, டி வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்போ சேஞ்ச் இன் ஸ்பின் மல்டிபிளிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வருது. ஸோ நெக்ஸ்ட்டு டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வருது, எஃப் வந்து பார்த்தீங்கன்னா 3. அப்போ சேஞ்ச் இன் ஸ்பின் மல்டிபிளிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வருது. சரிங்களா? சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். டைட்டேனியம் 6. ஸோ அக்வா காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து +3. ஸோ நமக்கு தெரியும் இது வந்து டைட்டானியம் 3+. அப்போ 3D1. ஸோ இதில் பாருங்க ஸோ இது T2G, ஸோ இது EG. ஸோ அப்போ என்ன சொல்லுவோம், இதுவும் டி, ஸோ இதுவும் டி தான். சரிங்களா? ஸோ இங்கே இருக்கு ஸோ சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இது இங்கே எக்ஸைட்டேஷன் ஆகுது, டிரான்சிஷன் நடக்குது. சரிங்களா? டிரான்சிஷன் நடக்குது. அப்போ இது டி டு டி தான் நடக்குது. ஸோ அப்போ இது ஜெரைடு, ஸோ இது ஜெரைடு இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இப்போ இது 2, இது 2. அப்போ டெல் எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 வருது.
ஸோ நமக்கு வந்து இந்த ரூலை வந்து பிரேக் பண்ணுதுல. ஸோ நம்ம டெல் எல் அப்படிங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று தான் வருது, அப்போ 0 வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெபார்ட்டி ஃபார்பிடன். அப்போ ஜெரடு டு ஜெரடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ ஃபார்பிடன் தான். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னு அப்போ லெபார்ட்டி ஃபார்பிடன். ஸோ லெபார்ட்டி ஃபார்பிடன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் அலவுடு. அப்போ டெல் எஸ் அப்படிங்கிறது 0 வரும், சரிங்களா. இப்போ டெல் எல் அப்படிங்கிறது நாட்டிய ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. இது என்ன சொல்லணும் அப்படின்னா, அப்போ ஸ்பின் அலவுடு அண்ட் லெபார்ட்டி ஃபார்பிடன். இதை ஓவரால் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸ்பின் அலவுடு லெபார்ட்டி ஃபார்பிடன். சரிங்களா. ஸோ ஸ்பின் அலவுட் அண்ட் லெபார்ட்டி ஃபார்பிடன். இதில் இருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுங்க, ப்ராக்டிஸ். சரி, ஒரே ஒரு எக்ஸாம் அகைன் ஒன் மோர் எக்ஸாம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். CO ஸோ வாட்டர் 6 times. ஸோ இது +3. ஸோ அப்போ D6 சிஸ்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது T2G. ஸோ இது E. ஸோ அப்போ கோபால்ட் 3+ வரும்போது இது நமக்கு தெரியும் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். ஸோ வாட்டர் ஆக்சிஜன் வர லிகாண்ட் எல்லாமே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டாக இருக்கும். இப்போ நமக்கு 6 எலக்ட்ரான். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ இது வந்து லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். அப்போ எஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செட் டெல் எல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் நாட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லெபார்ட்டி. ஸோ லெபார்ட்டி ஃபார்பிடன். ஸோ இதில் எஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0 சாரி 0 தான் வரும். அப்போ 2s+1. இப்போ எஸ்க்கு பதிலாக நம்ம 0 கொடுத்தோம் அப்படின்னா ஸோ 1 தான் வரும், சரிங்களா. ஸோ ஆஃப்டர் டிரான்சிஷன் நடந்ததுக்கப்புறம் நமக்கு ஸ்பின் மல்டிபிளிசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ இது வந்து லெபார்ட்டி ஃபார்பிடன் ஸ்பின் ஃபார்பிடன் வரும். ஸோ ப்ராக்டிஸ்.
So -3. So AP F6. So -3. So இது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்பின் அலவுட் அண்டு ஸ்பின் ஃபார்பிடன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா பார்ப்போம்.